அம்மா, நான் குல்மி செய்ய போறேன். பால் நல்லா கொதிக்கணும். பால் திக்கானதும் சர்க்கரையையும் ஏலக்காயும் போடலாம். ஏலக்காய் செம வாசனை. வாவ், நல்ல கிரீமியா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப சாப் பண்ண பாதாம் பிஸ்தா சேர்க்கலாம். இதுதான் குல்பிக்கு சுவை கொடுக்கும். தயார் பண்ணத இந்த மோல்ட்ல நிதானமா ஊத்தணும். குளிர்சாதன பெட்டி குள்ள வைக்கலாம். இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா காத்திருக்கணும். குல்பி ரெடி ஃபார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள். ரொம்ப ருசி. நான் செய்த குல்பி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பை பை. மீண்டும் சந்திப்போம்.